எப்பா நீ மட்டும் ஆனந்தரமா இருக்கிறடா. நானே பா நீ எண்ணியதை தானே நான் சொல்லுவேன். நீ மட்டும் ஆனந்தரமா இருக்கிற. ஆமா. ஆனா என் மனக்கூட்டுக்குள்ள எத்தனையோ வேதனை, எத்தனையோ துயரம். வாழ்வாதாரத்துல எனக்கு ரோடும் ரதிக்கிட்டையும் ஏதோ ஒரு ரதத்திலையும் போகும் வழியிலேயோ எனக்கு பொருளாவோ மகிழ்ச்சியாவோ கொடுத்து வரேன்னு சொல்லிட்டேன். ஆனால் மனமணந்து போகிறது மகிழ்ச்சியோட தான் நானும் போய்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் விபூதி வாசனை அரண்மனைக்குள்ள வருது. ஆனால் பரிபூரணமாக கண்டு மனச்சொற்குள்ள என்னும் பொருள் வந்து சேர மாட்டேந்தடா எப்பா. தீர்க்க முடியாத சுமைகளும் ஆக்க முடியாத ஆத்மாக்களும் 4 பேருக்குள்ள தலையை கமந்துக்கிட்டு நான் போறேன்னேடா எப்பா. மதுரை வீரா, உனக்கு கண்ணுக்கு அறிவியலா? வீரனா நின்றாலும் ஒரு தோளில் நீ நின்று எனக்கு உத்தரவுக்கு பிரகாரம் சாட்சி அளிக்காமையே போறியாடான்னுட்டு எத்தனையோ மன வருத்தம், எத்தனையோ மன துன்பத்தோட வந்து உட்கார்ந்துருக்கிறியாடா எப்பா. எப்பா படிப்படியா வாழ்வாதாரத்துல நாடி நரம்பு எடுத்து துடும்பெடுத்தவங்க எல்லாம் எப்பா நாடி நரம்பு எடுத்து தூண்டி துரும்பெடுத்தவன எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சுக்கிட்டு இருக்கிறேன்டா. விலைக்கு விட்டுட்டனா இல்லையா? அவன் பாவ குறை உங்ககிட்ட வருமா வராதா? வராதுடா. ஏய் வராதுடா. அவனுக்கு மரணம் நெருங்கிருச்சுடா. மரணம் நெருங்கிருச்சுடா. நீட்ட பரிபூர்ணத்துல கண்டுட்டு அவனுக்கு இது 4வது கண்டமா வந்து முடியுதுறான். ஆயுசு இருக்குதா, ஆனா கண்டத்துல நானே பரிபூர்ணம் கண்டுக்கிறேன்டா எப்பா. நீ என் வாழை வீசி என் வாழை யாருடா கொடுத்தா? உயிர் நாடி உண்டா இல்லையாடா? உயிர் நாடி இன்றைக்கு இருக்கா இல்லையாடா? ஆகட்டும். நிலையை நிறுத்தி வாழ்வாதாரத்தில் மாற்றி செல்வந்தரத்தை குமிச்சு பலனுக்கு அறிஞ்சு விமோசனத்துக்குள்ள நாடி நரம்பும் தூண்டி குடும்பமாக நின்று உன் வாழ்வாதாரத்தில் உன் மேனி மேலே நான் அமர்ந்து உக்காந்து பலனுக்கு அறிஞ்சு உன் உச்சி முடியில் உக்காந்து சச்சிறு வடைஞ்சு உன் நாக்கு சுடையில சொல்லும் சொல்லு எல்லாம் பழிச்சு பரிபூர்ணம் கண்டு கொடுக்குறேனடா எப்பா. இது சத்தியமாடா.